அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைட பக்தி மகிஷ பிராணாபகே கேலாரின்மித தூம்புரலோச்சனவதே கே சண்டமுண்டார்த்தனை நிஷேதிக்கிருத ரத்த பீஜ தனுஷே நித்ய நிசும்பாவகே சும்பத் வம்சனை சங்கரா துரிதம் துர்க்கே நமஸ்தே அம்பிகே. அருணமணிதிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமர்வதராபாசம் கட்ககத்தம் கபாலம் அனலநயன நாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனமாதம் ஸ்ரீதளம் மாரிரூபம். அன்பார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி காலையில் 8:15 வரை இருக்கு. பின்னாடி பஞ்சமி திதி, விசாக நட்சத்திரம். அதாவது இந்த பஞ்சமி திதி வரை வளர்பிறைக்கு சம்மதம்னு சொல்லுவாங்க. அதாவது பௌர்ணமி முடிஞ்சு பஞ்சமி வந்ததுன்னா வளர்பிறை, பஞ்சமி வரை வளர்பிறைக்கு சம்மதம். பௌர்ணமி முடிஞ்ச உடனே தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சமி வரையும் வளர்பிறைன்னு ஏற்றுக்கலாம்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு கருத்து இருக்குது. நமக்கு இப்போ வளர்பிறை, நமக்கு பஞ்சமி திதி பௌர்ணமி முடிஞ்ச உடனே வர்றது அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் அந்த பஞ்சமி திதி என்பது பஞ்சம் என்றால் 5 என்று போடும். பஞ்சமி திதியில் பஞ்சமி மிக உயர்ந்தது. விசாக நட்சத்திரம் இரவு 9:39 வரைக்கு. பின்னாடி அனுஷ நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் எல்லாம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைக்கு சூரியன் கன்னியில், புதன் கன்னியில், செவ்வாயும் சந்திரனும் துலாத்தில் இருக்காங்க, சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க, குரு தனித்து இருக்கிறார், அவர் மிதனத்தில் இருக்கார், சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இதில் ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னா, சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு. 2 கிரகம் ஆட்சியில் இருக்கு. சனியும் புதனும் ஆட்சி பெற்றிருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இன்று குரு பகவான் 3ல் இருக்கார். ஆனால் இந்த சனி ராகு பகவான் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நன்மை தரும், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். ஆனால் மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையாக நல்ல நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் தொழில் நன்றாக இருக்கும். குரு 2ல் இருக்கு, குடும்பஸ்தானத்தில் இருக்கு. அது ஒரு பெரிய சிறப்பு. 4ல் ராசிநாதன் கேதுவும் 4ல் இருப்பது அதுவும் நல்லது. 5ஆம் அதிபதி 5ல் இருக்காங்க, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள். இந்த குரு பயிற்சி வரையும் அருமையாக இருக்கிறது. மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்ம குரு. இந்த ஜென்ம குரு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு சிலர் சொல்றாங்க எல்லாருக்குமே அமோகமா இருக்கு, எல்லாருக்குமே அமோகமா இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய கிரகமான குருவனுடைய அமைப்பு சரியில்லை. அவங்களுடைய அமைப்பு நன்றாக இருக்கணும். மிதுன ராசிக்கு சனி ராகு சரியில்லை. இதை விட பெரிய கிரகம் என்ன வேணும்? சுக்கிரனும் சரியில்லை. சுக்கிரன் 3ல் மறைவு. இப்படிலாம் இருக்கும்போது மிதுன ராசிக்கு எப்படி அமோகமா இருக்கும்? ஆனால் இந்த மிதுன ராசிக்கு என்ன கிடைக்கும்னா, இடமாற்றங்களே கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், உதவி வேற ஊருக்கு வாங்கிட்டு வரலாம். இப்படி மாற்றங்கள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே உங்களுக்கு விரயமான நேரம். உங்களுக்கு குரு பகவான் பலமாக இல்லை. உங்கள் ராசிநாதன் 4ல் இருக்காரு, சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. அது ஒரு நன்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது இருக்கிற வீடு நட்பு வீடு இல்லை. அப்படிலாம் ஒரு கருத்து பார்க்கணும். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு விரயத்தை உண்டு பண்ணுவார். நல்ல விரயமாக செய்வார். சிம்ம ராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல நாள். உங்கள் ராசியில் கேது இருக்காரு. கேது இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல சனி ராகு இருக்கக்கூடாது. ஆனால் குரு பகவான் மட்டும் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும்.
நல்ல காரியம்லாம் நடக்கும். அன்பான கன்னி ராசி என்பதில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கார். ஒரு ராசிநாதன் ராசியிலே இருக்கார். ஆனால் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பதவி பறிபோகும், கெட்ட வேலைப்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. அருமையான நாள், நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான துளாராசி என்பவர்களை அருமையான நாள் என்று சொல்லுவது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காங்க. காரியம் தடை, தடங்கள், தாமதம் என்று சொல்வது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதலீடு எதுவும் செய்யாதீங்க. வெளிநாட்டுக்கு போகணும், யாரும் பணம் கேட்டால் கொடுக்காதீங்க. விசா ரெடியாக இருக்க உடனே பணத்தை கொடுப்பாங்க, 7 மாதம் ஆகும். அதனால் அந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணாதீங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பவர்களை அமோகமான நாள். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 10ஆம் அதிபதி 10ல் 9ஆம் அதிபதி தொழிற்சான அமோகமாக இருக்கிறது. அது நான் என்ன சொல்றேன்னா, மிகைப்படுத்தக்கூடாது. மிகைப்படுத்தாம தொழில் நன்றாக இருக்கிறது, கவனமாக செய்யுங்கள், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 3ல் இருக்காரு. பெரிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி பெரிய தொழில் செய்வதற்கு முதலீடு இருந்தால் தானே செய்ய முடியும். அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு தொழில், ஒரு அரச மரத்தில் போய் ஒரு டீ கடை வைக்கலாம், அது அவங்களால முடிஞ்சது. அது சிறப்பாக இருக்கும். தகுதியானவர்களுக்கு தகுதியான தொழில் செய்வது நல்லது. அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் சரியா இல்லை. குரு பகவான் 6ல் இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 மாதம் குரு பகவான் நன்றாக இல்லை. 7ல் சனி வேற நடந்துட்டு இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பவர்களே, அமோகமான நாள். கும்பராசி என்பவர்களுக்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் 7ல் இருக்கிறதா இல்லையா? இது ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா, சொந்த வீட்டுக்கு கெடுதல் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சனி பகவானுடைய சட்டம் என்ன? அந்த 7.5 ஆண்டுகள் அவர் பாடாக படுத்தணும். அவர் நட்பு வீடு, சொந்த வீடு கஷ்டப்படுத்த மாட்டாருன்னா அப்ப அது என்ன ஓர வஞ்சனை தானே? அது நன்றாக யோசித்து பாருங்கள். எந்த வீடாக இருந்தாலும் சனி பகவானுக்கு அந்த கணக்கு கிடையாது. சொந்த வீடு, நட்பு வீடு, உச்ச வீடு, அந்த கணக்கெல்லாம் சனி பகவானுக்கு. ஏன்னா சனி பகவான் நீதிமான். அவன் அவனுக்கு என்ன கட்டளையோ அந்த கட்டளை நிச்சயமாக நிறைவேற்றுவான். மகரமாக இருந்தாலும் சரி, கும்பமாக இருந்தாலும் சரி, துலாமாக இருந்தாலும், எந்த வீடாக இருந்தாலும் அந்த 7.5 ஆண்டுகள் அவன் என்னென்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பூரா செய்துதான் முடிப்பான். ஆகவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க. மீனராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது. குருவுடைய பார்வையில் நன்றாக இருக்கிறது. 7.5 சனி உங்களுக்கு சீக்கிரமாக இந்த குரு அதிசாரம் பெற போகிறது. இந்த மாதம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு அதிசாரம் பெற்று அந்த 2 மாதத்துக்கு அங்கே இருக்காங்க. அந்த 2 மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அன்பான நேயர்களே, நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மீனராசி என்பதில் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, நாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம என்ன வழிபாடு செய்யணும்னா, அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யலாம். இந்த அபிராமி அந்தாதி யார் பாடினது அப்படின்னா, அபிராமி பட்டர்னு ஒருத்தர் இருந்தார் திருக்கடையூரில். அவர் தான் பாடின பாடல். அவருக்கு அன்னை எப்போதுமே அவர் சிரிச்சுட்டே இருப்பார். பைத்தியம்னு சொல்லுவாங்க அவரை. அவர் அன்னை முகத்தை பார்த்தோன்னா அந்த அன்னை முகம் அப்படியே பௌர்ணமி மாதிரி இருக்கிற போது அமாவாசைக்கு பௌர்ணமின்னு சொல்லிவிட்டார். ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் சொல்லலை, நீ தான் சொல்ல வச்ச, நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டார். என் மேலே குற்றம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த அபிராமி பற்றிய காவந்து செய்வதற்காக இந்த அன்னை என்ன பண்ணார், தன்னுடைய தடாகத்தை கட்டி அப்படியே வானிலை வீசினோன்னா அந்த நிலவு வந்தது. அன்றைக்கு அமாவாசைக்கு நிலவு வந்த காட்சி அபிராமி பற்றால் முடிஞ்சது. வேறு யாரும் செய்ய முடியாது. அவர் எல்லாரும் பைத்தியம்னு சொன்னார். அதனால் அவர் இயற்றிய அருமையான பாடல், அது 108 பாடல்கள் இருக்கிறது. அதனால் அந்த அபிராமி அந்தாதி முடிஞ்ச பாடல்களை, நமக்கு தெரிந்த பாடல்களை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பாராயணம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையினுடைய நாமங்களை சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தோறும் போய் அம்பிகையினுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்தால் நமக்கு நலம் உண்டாகும். அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படிக்கணும். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்.
அதுகளுக்கு கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அதுகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமகாமாரி என்றையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.